மங்களகரமான நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது அட்சய திருத்திகை நாளாகுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய வேலைகள் பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இந்த நாளில் நம்ம எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அது வெற்றியில் தாங்க போய் முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கணும்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதனால தான் அட்சய திருத்திகை நாளில் தங்கம் வாங்குவது முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க. இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் சொல்லப்படுவதனால மகாலட்சுமி வழிபாடு, குபேரர் வழிபாடு அன்றைய நாளில் நம்ம செய்வதனால செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டில் அட்சய திருத்திகை எப்பொழுது வருகிறது, இந்த நாளில் என்ன செய்ய வேணும், இந்த நாளில் தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ரொம்பவே புனிதமான நாட்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது அட்சய திருத்திகை நாளாகுங்க. அட்சயை என்ற சொல்லுக்கு அல்ல குறையாத, முடிவில்லாத என்று பொருளாகுமாங்க. அதனால தான் இந்த நாளில் மந்திர ஜபத்தை ஆரம்பிப்பதும், தானம் கொடுப்பதும், ஹோமங்கள் செய்வதும், சுப காரியங்கள் தொடங்குவதற்கு ஏற்ற நாளாக இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. இந்த அட்சய திருத்திகை நாளானது சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய 3வது நாளில் கொண்டாடப்படுதுங்க. இது வளர்ச்சி மற்றும் பெருக்கத்தை தரக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த அட்சய திருத்திகை நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாளாகுங்க. ஒரு யுகம் முடிவடைந்து புதிய யுகம் தொடங்கக்கூடிய காலச்சக்கரத்தின் சுழற்சியாக இந்த நாளானது சொல்லப்பட்டிருக்குது. இந்த நாளில் தான் சத்திய யுகம் முடிவடைந்து திரேத யுகம் தொடங்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவனுடைய 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் தோன்றியதும் இந்த அட்சய திருத்திய நாளில் தான் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய முன்னோர்கள் மோட்சம் அடைவதற்கான பகீரதன் கடும் தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வதும் இந்த சக்தி வாய்ந்த அட்சய திருத்திகை நாளில் தாங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்கள் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்காக சூரிய பகவான் அட்சய பாத்திரத்தை வழங்கியதும் இந்த அற்புதமான நாளில் தாங்க. துவாரகையில் பகவான் கிருஷ்ணரை சந்தித்து வறுமையில் இருந்த சுமாதா ஒரு பிடி அவளை பரிசாக கொடுத்து அளவில்லாத செல்வத்தையும் பெற்ற குசேலராக உயர்ந்ததும் இந்த அட்சய திருத்திகை நாளில் தாங்க. லக்ஷ்மி நாராயணரை வழிபட்டதும் இந்த அற்புதமான நாளில் தாங்க. செல்வத்திற்கு அதிபதியான குபேரனை வழிபட வேணுங்க. கங்கை போன்ற புனித நதிகளில் அன்றைய நாளில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாளில் ஹோமங்கள் நடத்துவதற்கும் வேதங்கள் படிப்புவதற்கும் ரொம்பவே ஏற்ற நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கம், வெள்ளி, விலை உயர்ந்த நகைகள் இல்லைன்னா காசுகளை வாங்குவதற்கு சிறப்பான நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அட்சய திருத்தியினால் திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களானது செய்யப்படுதுங்க. 2026ஆம் ஆண்டு அட்சய திருத்திகை ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வர இருக்குதுங்க. திருதியை திதி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 மணிக்கு தொடங்கி திருதியை திதி முடிவடையக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 20ஆம் தேதி காலை 7:27 முடிவடையுதுங்க. தங்க நகைகள் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னோம்னா ஏப்ரல் 19ஆம் தேதி காலை 10:49 முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி 6:14 வரையிலான நேரத்தில் தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அட்சய திருத்திகை நாளில் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அட்சய திருத்திகை நாளில் தானம் செய்வதனால அனைத்து விதமான பாவங்களும் விலகி அளவில்லாத புண்ணிய பலன்களானது நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேருங்க. மேலுமே இந்த நாளில் பசியோடு இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு, தாகம் தீர்க்க தண்ணீர், நீர்மோர், தண்ணீர் நிரம்பிய மண்பானை, இனிப்பு வகைகள், ஆடைகள், பிராமணர்களுக்கு பசு, கோசலைக்கு வேண்டிய பொருட்கள் போன்றவற்றை தானமாக செய்வது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. அட்சய திருத்திகை நாளில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைய நாளில் நம்ம லக்ஷ்மி நாராயணரை வழிபட வேணுங்க. செல்வத்திற்கு அதிபதியான குபேரரை வழிபடுவது சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கங்கை போன்ற புனித நதிகளில் நம்ம நீராடுவது சிறப்பானதாகுங்க. அன்றைய நாளில் ஹோமங்கள் செய்வதும் வேதங்களை படிப்பதும் நம்முடைய
வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க. தங்கம், விலை உயர்ந்த நகைகள், காசுகள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகும். திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப காரியங்களை அன்றைய நாளில் செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அட்சய திருத்திகை நாள் தங்கம் வாங்குவதற்கு சிறப்பான நாளாகுங்க. அன்றைய நாளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்க நகை கடைகளுக்கும் ஆன்லைன் கடைகளுக்கும் சென்று தங்கம் வாங்குவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. தங்க நாணயம் இல்லைன்னா செயின் என எதுவாக இருந்தாலும் சரிங்க, தங்கம் வீட்டிற்கு கொண்டு வந்தால் அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா எல்லோராலையும் தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க அன்றைய நாளில் இதை தவிர என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க மண்பானையை அன்றைய நாளில் வாங்கலாங்க. மண்பானையை பயன்படுத்துவது அது நல்ல முதலீடாகுங்க. மண்பானை பூமியினுடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது. இது தாய் பூமியின் ஆசீர்வாதத்திற்கு சமமாகவும் சொல்லப்படுதுங்க. துளசி செடி லக்ஷ்மி தேவியுடைய வடிவமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய வீட்டில் ஆரோக்கியமாக துளசி செடி இருந்துச்சுன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இது வெற்றி மற்றும் செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. கல்லுப்பு ஒரு சுத்திகரிப்பான பொருளாகுங்க. இது எதிர்மறையான ஆற்றலை வெளியேற்றி நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால தான் எதிர்மறையான எண்ணங்களை விரட்ட மக்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா கல்லுப்பு வாங்கி வீட்டில் வைப்பதை வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தேவிய பழங்கள், பூக்கள், இனிப்புகள் மற்றும் துளசி இலைகளை கொண்டு வழிபடுவதும் உண்டுங்க. பல வீடுகளில் சிறப்பு ஹோமங்கள் செய்வது, தானம் செய்வதும் வழக்கமாகுங்க. அட்சய திருத்திகை நாளினுடைய சிறப்புகள் பலருக்கும் தெரிந்திருந்தாலும் கூட இது தங்கம் வாங்குவதற்கான நாள் அப்படிங்கிறது மட்டும்தாங்க நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அட்சய திருத்திகை நாள் ரொம்பவே புனிதமான நாளாகுங்க. இந்த நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவதற்கும் நேர காலம் பார்க்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லைங்க. இந்த நாளில் மகாலட்சுமியும் விஷ்ணுவையும் வழிபடுவதனால அவர்களுடைய அருளானது நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைந்திருக்குங்க. இந்த நாளில் திருமணம் செய்பவர்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வ வளம் குறைவில்லாமல் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே ஒரு வருஷத்தில் ரொம்பவே புனிதமான உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த அட்சய திருத்திகை நாளாகுங்க. நாடு முழுவதும் இந்த நாளை மகாலட்சுமியுடைய அருள் பெறுவதற்கான நாளாக கொண்டாடிட்டு வராங்க. மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்களை வாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆர்வம் காட்டுவாங்க. அட்சய திருத்திகை நாளில் தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவதற்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஏற்ற சிறப்பான நாளாகுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் திருமணம், புது வீட்டில் குடி போகுவதற்கும் சிறப்பான நாளாகவும் இந்த அட்சய திருத்திகை நாளானது சொல்லப்படுது. அட்சய என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு குறைவில்லாமல் பெருகுதல் என்று பொருளாகுமாங்க. வருடந்தோறும் சித்திரை மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய 3வது திதியை அட்சய திருத்திகை நாளாக கொண்டாடிட்டு வராங்க. மேலுமே சித்திரை மாதத்தில் தான் சூரியன் சரியாக கிழக்கு திசையில் உதிக்குங்க. சூரியனும் சந்திரனும் தங்களுடைய முழுமையான ஆற்றலையும் கதிர்வீச்சுக்களையும் வெளிப்படக்கூடிய நாள் இந்த அட்சய திருத்திகை நாளாகும். மேலுமே சூரியனும் சந்திரனும் முறையே 24 மற்றும் 36 டிகிரி கோணங்களில் இருக்கக்கூடிய இந்த நாளில் அனைத்து கிரகங்களும் தங்களுடைய ஆற்றல்களை புதுப்பித்து கொள்ளுமாங்க. தங்களுடைய பாதையில் புதிய பயணத்தை தொடங்குவதற்குரிய நாளாகவும் சொல்லப்படுது. இந்த நாளில் பிரபஞ்சம் நேர்மறையான அதிர்வுகள் வெளிப்படுத்து என்பதனால இந்த நாளில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே குபேரர் மகாலட்சுமியுடைய அருளை பெற்று செல்வமானது பெருகுவதற்கு ஏற்ற நாளாகுங்க. அதனால தான் இந்த நாளில் குபேரரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. கங்கை பூமிக்கு வந்ததும் திருமாலின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதாரம் எடுத்ததும் கனகதார ஸ்தோத்திரம் அருளப்பட்டதும் மகாபாரத போர் முடிவுக்கு வந்ததும் கிருஷ்ணரிடமிருந்து பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த நாளில் தான் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே சூரியன் மற்றும் சந்திரன் முழு ஆற்றலோடு இருப்பதனால இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, தான தர்மங்கள் செய்வது, மந்திர ஜபம் செய்வதற்கு ஏற்ற நாளாகுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளுமே பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மங்களகரமான குரு பகவானுக்கு உரிய உலோகம் தங்கம் என்பதனால இந்த நாளில் தங்கம் வாங்குவது மங்களத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க. அதே போல் சுகபோக வாழ்க்கைக்கு அதிபதியான சுக்கிரனுக்கு உரிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய
பொருட்களான பால், மல்லிகைப்பூ, உப்பு, பச்சரிசி போன்ற பொருட்களை தங்கம் வாங்க முடியாதவங்க வாங்கி வீட்டில் வைக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அட்சய திருத்திகை நாளில் நீங்களும் என்ன பொருட்கள் வீட்டில் வாங்குவீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.